ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே நலமாவும், ஹேப்பியாவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு கேஷுவலான ரொட்டீன் விளாக். ஒரு 2, 3 நாள் சேர்த்து எடுத்தது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரீசென்ட்டா ஒரு விளாக்ல கூட சொல்லியிருந்தேன் இல்லையா? கிச்சன்ல சின்ன சின்ன மேக் ஓவர் எனக்கு புடிச்ச மாரி சேஞ்ச் பண்ண போறேன் அப்டின்ட்டு. ஸோ, அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வொர்க் வந்து ஒரு நாள் நைட் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம். என்னோட ஃபர்ஸ்ட்டு கிச்சன் மேக் ஓவர்ல பிளானே வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் போடணும் அப்டின்ட்டு. ஸ்ட்ரிப் லைட்ஸ்லயே 2, 3 கலர் இருக்கு. ஒயிட் கலர், பிரைட் எல்லோ கலர், அப்புறம் மைல்டான எல்லோ கலரு. ஸோ, நான் வந்து மைல்டு எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நமக்கு கிச்சனுக்கு மேல பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் மேல எந்த ஒரு ஆர்கனைசருமே வந்து கிடையாது. ஸோ, கீழ ஸ்லாப்ல வந்து ஃபெவிக்விக் கம் வந்து போட்டு ஒட்டிறணும். ஸோ, ஒரு நாள் நைட் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட்டா ட்ரையா விட்டோம் அப்டின்னா, நல்லா வந்து ஒட்டிக்கும். அடுத்த நாள் காலையில வந்து ரிலாக்ஸ்டா வொர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் போடும்போது ரொம்ப அழகா இருந்தது. டே டைம் விட நம்ம நைட் டைம் அந்த லைட் மட்டுமே போட்டு வீடியோ எடுத்தோம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹை பட்ஜெட் ஆஃப் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாரியெல்லாம் பிளான் பண்ணாம, மினிமலா பட்ஜெட்குள்ள பார்க்கறதுக்கும் லுக்கா இருக்கணும் அப்டின்ற மாரி பிளான் பண்ணி பார்த்து பார்த்து பண்ணியிருந்தேன். நெறைய திங்ஸ் வாங்கியாச்சு அப்டின்னா, அத தனியா நம்ம ஒரு டைம் ஒதுக்கி மெயின்டெயின் பண்ணணும். ஸோ, அந்த மாரி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்டிக்கா கிச்சன மெயின்டெயின் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்குமே ஈஸியா இருக்கும். நமக்கு வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா லுக்கா என்ன சொல்றது? ஒரு சூதிங்கான லுக்கா இருக்கணும் அப்டின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். முன்ன நெறைய திங்ஸ் வாங்கி சேர்த்ததே வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு தனியா ஒரு டைம் ஒதுக்குற மாரி இருக்கு. ஸோ, இதுக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு இது ரொம்பவே அவசியமா இருந்துச்சு அப்டின்னா வாங்கிக்கலாம். அப்டி இல்லன்னா மினிமலிஸ்டிக்கா மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாரி ஒரே நாள்லயே கம்ப்ளீட் கிளீனிங் ஒர்க்கும் பார்க்க முடியாது. ஏன்னா, என்னோட வொர்க் அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகும். ஸோ, டைம் கிடைக்கிறப்பலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிச்சன் டீப் கிளீன் பண்ணலாம் அப்டின்ட்டு ஒரு பிளான்ல ஃபர்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அதுதான் நம்ம டெய்லி யூஸ் பண்றோம். அத முதல்ல முடிச்சாச்சு அப்டின்னா, அடுத்தடுத்த வொர்க் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் டேவ. அண்ட் நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனீஸ்க்கும் தனியா ஒர்க் ஸ்பேஸ் வந்து மாத்தியாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேக்கிங், பேக்கிங் எல்லாமே வந்து அங்க பண்றதுக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் வயரிங் ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால, ஓடிஜி மட்டும் பெண்டிங் வச்சிருக்கோம். அதுவுமே நம்ம மாத்தியாச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனீஸ்க்குன்னு தனியா வந்து மாறிடும். அண்ட் நம்ம பேக்கிங்கா இருக்கட்டும், பேக்கிங், டிஸ்பேட்ச் எல்லாமே அங்கருந்து பார்க்குற மாரி ஒரு பிளான் வந்து பண்ணிட்டோம். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிக்கும்போதே பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் சரி, லஞ்ச் வேலையும் சேர்த்து நான் வந்து ரெடி பண்ணி முடிச்சுடுறேன். ஏன்னா, மத்தியானம் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி பண்ணும்போது, அது லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால, காலையிலேயே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஊர்லேருந்து வரும்போது அம்மா ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் அத்தை சாம்பார் மிளகாத்தூள் இதெல்லாமே வந்து குடுத்துருந்தாங்க. எல்லாமே அன்பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, சைட் பை சைட் த்ருவா குட்டிக்கும் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டியாச்சு. சாப்பாடு காலையிலே வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால, அத பார்த்ததும் அவன் தயிர் சாதம் தான் வேணும் அப்படின்னு கேட்டான். அவ வந்து ஒரு பெரிய கர்ட் ரைஸ் பிரியன். எப்ப பார்த்தாலும் கர்ட் ரைஸ் குடுத்தோம் அப்டின்னா கூட சாப்பிடுவா. சரி காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு அத குடுத்துட்டு, என்னோட வொர்க்க நான் சைட் பை சைட் வந்து பார்த்துட்டே இருந்தேன். காலையில எந்திரிச்சதே லேட் அப்படிங்கிறதுனால பெருசா பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நான் பிளான் பண்ணல. சிம்பிளா ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. சரி அத வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா 12:30 மணிக்கு லஞ்சே சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைய வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து ஊருக்கு போயிட்டு வந்த நெக்ஸ்ட் டேவே நெறைய ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 25 ப்ளஸ்க்கு மேலேயே இருந்துச்சு. எல்லாத்தையுமே பேக் பண்ணி நெக்ஸ்ட் டேவே டிஸ்பேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டைம் சுத்தமா பத்தாது. சீக்கிரமா சமையல் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு அப்படின்னா, அந்த வொர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேக வேகமா எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது. சமையல் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா, நெக்ஸ்ட் டே வந்து அனுப்ப போற ஃபெமினின் குர்தீஸா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனீஸா இருக்கட்டும், எல்லாரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுட்டோம். ஸோ தட் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, பேக் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அப்டின்ட்டு. இந்த மாரி தான் டைம் ஒதுக்கி வந்து வொர்க் பண்றது. என்னோட கஸ்டமர்ஸ் யாரா இருந்தாலுமே சரி, ஃபெமினைன்லயும் சரி, ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனீஸ்லயும் சரி, இதுவரைக்கும் என்கிட்ட குடுத்த ரொம்ப பெரிய ஒரு மோஸ்ட் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய Instagram பேஜஸ்லயும் சரி, ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் இந்த அளவுக்கு ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது கிடையாது. அண்ட் ஆர்டருமே சீக்கிரமா டெலிவர் பண்ணிடுறீங்க. அதாவது மெசேஜ் பண்ண செகண்ட்லேயே வந்து நம்ம ரிப்ளை பண்றோம் அப்படிங்கிறதுனால, நமக்கு ரீஆர்டர்ஸ் வந்து ஜாஸ்தி வருது. அண்ட் கஸ்டமரோட இன்டராக்ஷனுமே வந்து நம்ம கூட ஜாஸ்தியாவே இருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல. கொஞ்ச நேரம் வொர்க் பார்க்குறேன். ரிலாக்ஸிங் டைம்ல நடுவுல வீட்டு வேலை ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா பார்ப்பேன். காலையில துணி எல்லாமே வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். சரி அதெல்லாமே எடுத்துட்டு, ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெளிய வந்து கிளீன் பண்ணவே இல்ல. சரி அதையுமே ஒரு வாட்டி கிளீன் பண்ணிடலாம் அப்டின்ட்டு, அந்த ஒர்க் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மேட்ஸ் வந்து நான் மோஸ்ட்டா 1 வீக் ஒன்ஸ் வந்து மாத்தி மாத்தி வாஷ் பண்ணி போட்டுருவேன். ஸோ அது எல்லாமே காய போட்டிருந்தேன் அப்டிங்கிறதுனால எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
பைக் அண்ட் கார் வாஷ் பொறுத்தவரைக்கும் கிட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா தண்ணி போட்டு கிளீனா வாஷ் பண்ணிருவாங்க. அப்போ வெளிய போக வேண்டிய வேலை இருந்தது அப்படிங்கிறனால பைக் பயங்கர டஸ்ட்டா இருந்துச்சு. ப்ளூ கலர் பைக் அப்படிங்கிறனால இன்னும் ரொம்ப விசிபிளா தெரிஞ்சது. சரி லைட்டா டஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு, அந்த டஸ்டிங் பண்ற ஒர்க் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். எப்பவுமே ஊருக்கு கிளம்பும்போது ஆர்வமா கிளம்பி போயிருவேன். பட் திருப்பி வீட்டுக்கு வரும்போது எனக்கு என்னமோ நெறைய கிளீனிங் ஒர்க் பெண்டிங் இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். மேபி எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு தெரியல. ஏன்னா இத்தனைக்கும் நம்ம எல்லா டோர்ஸையும் சாத்தி வச்சுட்டு தான் போறோம். சுத்தி கிரவுண்ட் அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ பயங்கர டஸ்ட் ஆயிடும். அடுத்த ஒரு 2 நாளைக்கு கிளீனிங் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹால் கிளீன் பண்றது, மாப் போடுறது, பூஜை ரூம் கிளீன் பண்றது, அப்புறம் கவுண்டர் டாப் துடைக்கணும். இந்த மாரி ஒர்க் இருந்துட்டே தான் இருக்கும். பட் முன்ன மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்றது கிடையாது வீட்டு வேலை எல்லாமே. அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ கிச்சன் கிளீனிங் எடுத்தேன்னா கூட ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணுவேன். ஹால் கிளீனிங்னா கூட ஒரு பார்ட் வந்து இன்னைக்கு பண்ணலாம். இன்னொரு பார்ட் டைம் கிடைக்கிறப்போ இன்னொரு டைம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து கிளீன் பண்றேன் அப்படிங்கிறதுனால, அந்த அளவுக்கு வொர்க் ஸ்ட்ரெஸ் வந்து தெரியறது கிடையாது. காலையில பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி, சாமிக்கு விளக்கேத்துனதுக்கப்புறம், சோஃபா கவருமே ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி போட்டு போயிருந்தேன். சரி அதுவும் மாத்திட்டு, பழைய கவர வாஷ் பண்ண போட்டுறலாம் அப்படின்னு அந்த ஒர்க் பார்த்துட்டுருந்தேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, திருப்பி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனீஸோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா, பாக்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் வந்து போடுவோம். போட்டு அதோட ஸ்டாம்பிங், சீல் ஒர்க் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு, எந்தெந்த கஸ்டமர் அப்படிங்கிறத பாக்ஸ்ல பேர் எழுதி வச்சுருவோம். அதுக்கேத்த மாரி ப்ரௌனீஸ் வந்து கிச்சு ரெடி பண்ண நான் எல்லாமே வந்து சைமல்டேனியஸா பேக் பண்ணிருவேன். கம்ப்ளீட் பேக்கிங் வந்து கிச்சு தான். பேக்கிங் எனக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணி பேக் பண்ணி குடுத்துருவேன். ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனீஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம ப்ரௌனீஸ் அண்ட் குக்கீஸ் 2மே சேல் பண்றோம். பட் மோஸ்ட் செல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரௌனீஸ் தான். அண்ட் நம்ம பேஜ் பொறுத்தவரைக்கும் ரீஆர்டர் கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட் கிச்சியோட ப்ரௌனி செஞ்சு சாப்பிடும்போது, வெளிய சாப்பிட்ட ப்ரௌனிக்கும், இவங்களோட ப்ரௌனிக்கும் வே மோர் டிஃபரன்ஸ். ரொம்ப மாய்ஸ்ட்டா, சாஃப்ட்டா நம்ம 1 வாரம் பாக்ஸ்ல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட, அந்த மாய்ஸ்ட் கன்டென்ட் வந்து அப்படியே இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருந்தது. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம ப்ரௌனி ஃபேமிலிலேருந்து ஆர்டர் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ் காமனா சொல்ற ஃபீட்பேக்க நான் ஸ்க்ரீன்லயும் ஆட் பண்றேன் பாருங்க. எல்லாருமே மாய்ஸ்ட்டா இருக்கு, சாஃப்ட்டா இருக்கு. இப்படி ஒரு ப்ரௌனி டேஸ்ட் பண்ணதில்ல அப்படின்ற மாரி தான் வந்து சொல்றாங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டான சுகர் போட்டு தான் நம்ம பண்ணுவோம். இது நெக்ஸ்ட் டே நைட் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம், கிச்சன் கவுண்டர் டாப் வரைக்கும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாமே கம்ப்ளீட்டா நீட்டா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணதுக்கப்புறம், கொஞ்சம் திங்ஸ் வந்து மாத்தி அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்டின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஒர்க் வந்து. நெறைய பேர் சொல்றது வந்து ரொம்ப போர் அடிக்குதுக்கா, ஹோம் மேக்கரா இருக்கோம் வீட்ல. எவ்வளோ நேரம் தான் கிச்சன்லேயே குக்கிங் வேல இந்த மாரியெல்லாம் பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆக்கணும் அப்படின்னா, சிம்பிளா இந்த டிஐஒய் ஆர்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கத்துக்கோங்க. ஆன்லைன்லயே நமக்கு எல்லா கிளாஸஸுமே வந்துருச்சு. உங்களுக்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட்டோ, அது எல்லாமே நீங்க யூடியூப் வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு நம்பர் ஆஃப் வீடியோஸ் வரும். உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு நெறையவே இருக்கும். டைம் சூப்பரா பாஸ் ஆகும். என்ன கேட்டா யூடியூப் 1 மட்டுமே போதும் நமக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு. பட் ஸ்டில் நம்மள பிசிக்கலாவும் ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்குமே ரிலாக்ஸ்டா இருக்கும். வீடியுமே வந்து நீட்டா வச்சுக்கிட்ட மாரி இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் மீஷோல வாங்கியிருந்தேன். 495 சம்திங். பட் ரொம்ப ரொம்ப வொர்த்தான ப்ராடக்ட்டு. இன்னொரு ஸ்டாண்ட் கூட இந்த மாரி ஆர்டர் போடணும் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனீஸ்ல வந்து நட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ இது மாரி வந்து போட்டுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப் மேல, கீழ எல்லாமே கம்ப்ளீட்டா சோப் போட்டு கிளீன் பண்ணியாச்சு. எனக்குமே யூடியூப் தான் பெரிய, பெரிய என்டர்டெயின்மென்ட்டு. படம் பார்க்கறதெல்லாம் கூட நான் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா பார்க்க மாட்டேன். அண்ட் ஆப்வியஸ்லி சீரியல்ஸ்லாம் பார்க்கறது விட்டே கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பார்க்கறதே இல்ல. எனக்கு ரொம்ப புடிச்ச ஃபர்ஸ்ட் விளாக் அப்டின்னா, விஜய் சித்து விளாக்ஸ் தான். நெறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பீங்க என்ன மாரியே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹோம் மேக்கிங் விளாக்ஸ் தான் கம்ப்ளீட்டா. அது பார்க்கும்போதே என்னவோ ரிலாக்ஸ்டா இருக்கும். அதுல நம்ம பார்க்கறது நம்ம கன்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கோ, இல்லையோ பட் பார்க்கும்போது ஏதோ ஒரு ரிலாக்ஸ் ஆன மாரி இருக்கும். ஹோம் மேக்கிங் விளாக்ஸ் அப்டின்னா, இந்த கிச்சன் டெக்கோர் பண்றது, மீஷோ ஷாப்பிங் ஹாலு, அப்புறம் மிந்த்ரா ஷாப்பிங் ஹால், ஹோம் மேக்கிங் விளாக்ஸு, கிளீனிங், டீப் ஆர்கனைசேஷனு, அதுக்கப்புறம் குக்கிங் பண்றது, இந்த மாரி விளாக்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மியூசிக் பேக்ரவுண்டோட போடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பார்ப்பேன். பட் நெறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. லிட்டரலி எவ்ரிதிங். அது இல்லாம எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது.
அவங்க ஃபேமிலி கதைய பார்த்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாரி தான். அண்ட் என்னோட விளாக்ஸ்லயுமே கூட நான் ஃபேமிலி திங்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். நம்ம ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் அப்படிங்கிறப்போ, லிமிட்டான திங்ஸ் வரைக்கும் தான் ஷேர் பண்ணணும். என்னோட வீடியோஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல கன்டென்ட் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கணும் அப்படின்ற மாரி தான் நான் முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ணி கொண்டு போவேன். ரீசென்ட்டா வால் டெக்கார் பண்றதுக்காக இந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருந்தோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு எனக்காக எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். சரி இதுல வந்து நம்ம இந்த பாக்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வாட்டியும் கிளீன் பண்ணி போட்டுட்டுருக்கோம். ஒரே மாரி இருக்கிற மாரி இருக்கு. இதுல மேபி லைட்டா ஸ்டிக்கரிங் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சு அப்டின்னா போடுவோம் தான் ட்ரை பண்ணேன். பட் சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. சரி அந்த ஸ்டிக்கர் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நான் பேஸ்ட் பண்ணியிருந்த இந்த வால் டெக்கார் எல்லாமே ரீசென்ட்டா ஒரு Instagram பேஜ்லருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அத வந்து டெக்கார் பண்ணவே இல்ல. இதெல்லாமே இப்ப வந்து ஒட்டிர்லாம் அப்படின்ட்டு. அதனால தான் கம்ப்ளீட்டா அந்த வால் எல்லாமே கூட கிளீன் பண்ணிட்டு பேஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். நம்ம வால்ல ஒட்டுற இந்த ஹேங்கர் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னா, இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீஷோல 32 பீஸ் வந்து ₹140 சம்திங் நல்ல வொர்த்தா இருக்கு. நம்ம டைல்ஸ்ல ஒட்டுனோம் அப்படின்னா நல்லா ஸ்டிக்கியா புடிச்சுக்குது. பட் வால்ல நம்ம ஒட்டும்போது, அந்த அளவுக்கு எனக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாரி தெரியல. ஏன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒட்டியிருந்தப்போ டக்குன்னு கீழ ஒரு 1 வாரத்துக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஸோ மேபி இந்த மாரி நீங்க ஸ்டிக்கர்ஸ் வந்து மீஷோல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க டைல்ஸ் வால்ல வந்து ஒட்டி ட்ரை பண்ணலாம். ஏர் டைட்டா நல்லா புடிச்சுக்குது. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்டின்னா செக் பண்ணி பாருங்க. இதுதான் ஒரு சிம்பிளான சேஞ்ச் ஓவர். பெருசா ஒண்ணும் சேஞ்ச் பண்ணல. கம்ப்ளீட்டா எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, சின்ன சின்ன மேக் ஓவர் வந்து பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே நல்லா லுக்கா இருக்கும் அப்டிங்கிறதுக்காகவும், எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா புடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அண்ட் பார்க்க நல்லா இந்த கிச்சன் டெக்கோர் வந்து அட்ராக்டிவா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் எஸ் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ இன்னும் டீட்டெயில்டா சின்ன சின்ன டிப்ஸோட வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அது நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். இதோட நம்ம அடுத்த வாரம் தர்ஸ்டே ஒரு விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர். பாய்.